பிஜேபியோட யாரும் விரும்பி தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்க மாட்டார்கள். பிஜேபியோட கூட்டணி வைத்தால் அவர்களுடைய வைக்கின்ற கட்சியோட வாக்கு வங்கியும் குறையும் என்ற உண்மை பலருக்கு எல்லாருக்கும் தெரியும். காலையிலே ஒரு ட்வீட் போட்டேன், இதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சை. இந்தியாவில் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கும். சமுதாய ரீதியாக யாரையுமே தமிழ்நாட்டு முதலமைச்சராக நிராகரிக்கிறார்கள் என்ற வாதத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இவ்வளவு நாளாக அந்த ஊரில் நடந்தது ஒரு குற்றவாளிகளை தான் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது ஒரு வியப்பாக தான் எனக்கு மண்ணல்றது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதில் ஒரு டெஃபினட்டாக ஒரு அண்டர் கிரவுண்டு மாஃபியா செயல்படுகிறது என்பதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். அதான் அப்பப்போ ஒரு கேமியோ ரோல் மாதிரி இந்த சினிமாவில் சொல்லுவாங்களா, கௌரவ வேடம் மாதிரி அப்பப்போ போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி காலையிலே ஒரு ட்வீட் போட்டேன், இதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சை. இந்தியாவில் இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன? படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருப்பவருக்கு அன்றாட வாழ்க்கையில் இருக்கும் சிரமங்கள், நிர்வாக சிரமங்கள், போக்குவரத்து சிரமங்கள், இதை பற்றியெல்லாம் பேசுவது கிடையாது. இன்றைக்கி கெரசின் ஒரு ரேஷன் கடையிலையும் 100 எவ்வளோ கொடுக்குறாங்க, ரொம்ப கம்மியான அளவு தான் கொடுக்குறாங்க. அதை ஏன் இன்னும் தமிழ்நாட்டுக்கு என்ன அதிகம் வரலன்ற பிரச்சனைகளை பேசுது. இந்த மாதிரி அன்றாட பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான இருக்கும் சவால்களை பற்றி பேசாமல் இந்த சித்தாந்த விவாதங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற விவாதங்கள். எடுபடாது. இதெல்லாம் உங்கள் நியூஸ் 24 மணி நேரமும் ஓடுறதுனால, சோஷியல் மீடியா இருக்கிறதுனால இது ஃபுல்ஃபில் ஆகுது ஒழிய, நீங்கள் கீழே இன்றைக்கி போனீங்கன்னா மக்களை நேரடியாக சந்தித்தால் இதை யாரும் சொல்லலையே. இன்றைக்கி காலையிலேருந்து நான் ஒரு 500 பேரையாவது நேரில் சந்திச்சிருப்பேன், சாதாரண மக்களை சந்திச்சிருப்பேன். யாருமே என்கிட்ட இவர் பெரியாரை பற்றி இப்படி சொன்னார், இவர் திருவள்ளுவருக்கு இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாரு, இவர் அவரோட ஃபோட்டோ எடுத்திருந்தாரு, உண்மையாக பொய்யான்னு கேட்கலையே. என்கிட்ட என்ன கேட்டாங்க? எங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் எங்களுக்கு இன்னும் பணம் சேரல, எங்களுக்கு ரேஷன் கடையில் கெரசின் கொடுக்கல, எங்களுக்கு என் படித்த பையனுக்கு வேலை கிடைக்கல. இந்த பிரச்சனை தானே பேசுகிறாங்க. இதைத்தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அரசியல் மேடையில் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள். பட்டியலின மக்கள் தொடர்ந்து அதாவது ஊராட்சி மன்றத்தில் அந்த சீட்டில் உட்கார முடியல, இல்லை முதலமைச்சராக வர முடியல, அது வரணும்னு சொல்லி ஆளுநர் ரவி பேசிட்டாரு. அது எதுக்காக அது மாதிரி ஒரு கிராமத்திலையும் சில சமயங்களில் இந்த சமுதாய ரீதியான பிரச்சனைகள் இருக்குன்றதுல முதலமைச்சராக வரலன்னா ஒரு கட்சிக்கு தலைவராக அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் ஆகிடலாம், அவ்வளோதான். அதில் அதுதான் வழி, வேறு வழியே கிடையாது. ஒரு கட்சிக்கு தலைவராக வேண்டும், அந்த கட்சி ஆட்சி மெஜாரிட்டி சீட்டு ஜெயிக்கணும், அந்த சீட்டு கட்சி மெஜாரிட்டி சீட்டு ஜெயிச்சிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சி தலைவர் ஆகிடுவார். இதனால் சமுதாய ரீதியாக யாரையுமே தமிழ்நாட்டு முதலமைச்சராக நிராகரிக்கிறார்கள் என்ற வாதத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக சில பஞ்சாயத்துகளில் அந்த புறக்கணிப்பு இருக்குது என்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த புறக்கணிப்பெல்லாம் போக வேண்டும் என்றால் பொருளாதார ரீதியாக தான் போக முடியும். சமுதாய ரீதியாக என்ன மாற்றம் வர வேண்டும் என்றாலும் பொருளாதார வளர்ச்சி எல்லா மக்களுக்கும் வந்துருச்சுன்னா போக போக இந்த சமுதாய வேறுபாடுகளும் போய்விடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தெரியல, ஒரு இன்வெஸ்டிகேஷன் நமக்கு பிடிக்காத ஒரு லைனில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போச்சுன்னா இன்னொரு லைன் வேணும்னு சொல்கிறாங்க. அது நீதிமன்றத்தில் தான் போய் வாதாடணும். இந்த சிபிசிஐடியோடைய இன்வெஸ்டிகேஷன் போய் எந்த வகையில் இன்அடிக்குவேட் அப்படின்றத வேணால் அவர் நீதிமன்றத்தில் வாதாடி தான் இன்னொன்று கேட்குறமே தவிர இது அது அவருடைய விருப்பம் தான். அவர் மேலே நான் பெரிய மரியாதை வச்சுருக்கேன். அவர் நல்ல சிந்தனையாளர், எனக்கு நல்ல பழகக்கூடியவர் தான். அவருக்கு இதில் கான்ஃபிடன்ஸ் இல்லாட்டி என்ன காரணத்துக்காக கான்ஃபிடன்ஸ் இல்லை என்பதை நீதிமன்றத்தின் மூலமாக தான் அவர் பெற வேண்டும். எனக்கு உண்மையாகவே அது நடந்தது ரொம்ப ஒரு வேதையான விஷயந்தான். அது எனக்கு ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. நான் பத்திரிகையில் படிக்கிற செய்தியை தவிர எனக்கு நேரடியாக எந்த விதமான எனக்கு எந்த ஆதாரமோ எந்த ஒரு தகவலோ எனக்கு கிடையாது. ஆனால் இவ்வளவு நாளாக அந்த ஊரில் நடந்தது ஒரு குற்றவாளிகளை இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது ஒரு வியப்பாக தான் எனக்கும் இருக்குது. 3 பேர் குற்றவாளி, யாரா எந்த சம்பவம் பாதிக்கப்படாதனால அவங்க தான் குற்றவாளின்னு சொல்றாங்க. அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாமல் அது எனக்கு தெரியலையே. எனக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் சரியாக நடக்கலைன்ற ஆதாரம் வேறு யாருக்காவது இருந்தால் அதை அவங்க நீதிமன்றத்துக்கு மேலே அதை சமர்ப்பித்து இதற்கு மேலே இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் வேற ஒரு அமைப்பின் மூலமாக கேட்பது அவரோட உரிமை. கனிம வள கொள்ளைக்கு எதிராக நம்ம தொகுதியில் லாரி
அதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, இந்த கொலையை கண்டிப்பாக விசாரணை செய்ய வேண்டும். அதற்கு வந்து ஒரு நியாயமான விசாரணை நடத்தி இது பார்க்க வேண்டும். இது வந்து பல இடத்துல நான் முன்னாடியே இது வந்து முதல் முறையாக நடக்கலை. எப்போ பார்த்தாலும் இந்த மண் அள்ளுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதில் வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு அண்டர் கிரவுண்டு மாஃபியா வந்து செயல்படுகிறது என்பதில் வந்து யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். அது ஏதோ இந்த ஆட்சியில் மட்டும் நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். காலங்காலமாக தமிழ்நாட்டில் நடக்குது. அதுக்கு எதிர்த்து யார் குரல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மிஸ்டீரியஸ் டெத்து, ஒரு கொலை அந்த மாதிரி வருகிறது. இதற்கு வந்து காவல்துறை வந்து பொறுப்பேற்க வேண்டும். கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கமும் விழிக்க வேண்டும். இந்த ஒரு மாஃபியான்றது எல்லா அரசாங்கத்திலையும் நடக்குது. இந்த அரசாங்கத்தில் மட்டும் நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது காலங்காலமாக தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பெரிய அரசியல், ஒரு பெரிய பொருளாதார சக்தியை வைத்து அவர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து இரும்பு கரங்கள் கூட அடக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. இந்த ஒரு காரிலேயே வந்து 2023 லைசன்ஸ் முடிஞ்சிருச்சு வச்சுருக்காங்க. 2 இயர்ஸாக வந்து அவங்க வந்து வித்தவுட் லைசன்ஸ் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாடு கூட இருக்கும், நிச்சயமா இருக்கும். அதான் சொல்லணேன். இது என்னமோ இந்த அரசாங்கத்திலோ இந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டும் நடக்கலை. இது காலங்காலமாக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல இருந்து அதிகமான இடத்துல மண்ணல்றது, அதே மாதிரி மைனிங் பண்ணுறதுக்கும் ஒரு இடத்துல இடம் கொடுத்தாங்கன்னா, குறிப்பான இடம் கொடுத்தாங்கன்னா அதை விட்டு தாண்டி பண்ணுறது, இதெல்லாம் வாடிக்கையாக இங்கே நடக்குது. இந்த மாதிரி இது வாடிக்கையாக இந்த மைனிங்ன்றது சாண்ட் மைனிங்காக இருந்தாலும் சரி, குவாரியாக இருந்தாலும் சரி, இது வந்து சட்டத்துக்கு மீறி தான் இந்த தொழில் பல இடத்துல நடக்குது. இதுக்கு இது காலங்காலமாக தமிழ்நாடு நடப்பதை இதை வந்து அரசாங்கம், இன்றைக்கி இருக்க அரசாங்கம் இருந்தாலும் சரி, வருகின்ற அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி, இது வந்து காவல்துறை, அப்புறம் வந்து இந்த அரசாங்க மிஷினரி அட்மினிஸ்ட்ரேஷன் இது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சமீப காலமாக எண்ணெயை வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக ரைடு பண்ணுறது அதிகமாக இருக்காங்க. வந்து இல்லீகல் தடை செய்யப்பட்ட இருக்கிறதுக்கு வந்து ஆதரவாக இங்கேருந்து செயல்படுறாங்க, ஆட்கள் சேர்க்குறாங்க, எண்ணெயை ரைடு போடுறாங்க. இன்னைக்கு கூட 10 இடத்துல அரசு நமக்கு ஆதரவு இல்லை. என்ஐஏ வந்து ஒரு ஆல் இண்டியா ஏஜென்சி. அவங்களுக்கு துப்பு கிடைக்கிற ரேட்டுக்கு அவங்க ரைடு பண்ணுறாங்க. இது வந்து அரசியல் காரணங்களுக்காக ரேட் பண்ணுறாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு சாலிட் எவிடன்ஸ் வச்சு ரேட் பண்ணுறாங்களா என்பது நீதிமன்றத்தில் தான் அதை வந்து ப்ரூவ் பண்ணணும். இதில் ஏதாவது பயஸ் இருந்தால் அதை நீதிமன்றத்தில் தான் சொல்லணும். எனக்கு நேரடி தகவல் கிடையாது, எனக்கு தெரியும். ஆனால் அவங்க வந்து இங்கே ரேடு வந்து ஒரு குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த கோயம்புத்தூர் பகுதியில் அதிகமாக நடக்கிறது என்பதற்கு அங்கே அதுக்கும் அது சில காரணங்களும் இருக்குது. அந்த இடத்துல வந்து குண்டு வைப்பு சம்பவங்கள்லாம் அந்த ஒரு காலத்தில் நாங்கள் நடந்திருக்கு. அதோடைய ஃபாலோ அவுட்டாக இன்னும் அந்த ரெமினன்ஸ் ஆஃப் தோஸ் ஆர்கனைசேஷன் அங்கே இன்னும் இருக்கலாம். அதனால் அந்த ரேட் நடந்தது. அண்ணாமலை சர்ச்சை அண்ணாமலை இப்போ சைலண்டாக இருக்காரு. அடுத்த தலைவர் வருவாரா அந்த கட்சி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு குறைகின்ற அரசியல் கட்சியாக தான் நான் பார்க்கிறேன். பாராளுமன்ற எலெக்ஷனில் அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு ஆதரவுன்னு கூட சொல்ல மாட்டேன், ஆதரவு போன்ற தோற்றத்தோடு இன்னைக்கு நிலைமை வந்து இன்னும் கொஞ்சமாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களை வந்து விரும்பி யாரும் கூட்டணியில் சேர்த்துக்க போகிறது. அவங்க யாரையா வலுக்கட்டாயமாக போய் பண்ணி தான் யாரையா கூட்டணியில் சேரணுமே தவிர பிஜேபியோட யாரும் விரும்பி தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்க மாட்டார்கள். பிஜேபியோட கூட்டணி வைத்தால் அவர்களுடைய வைக்கின்ற கட்சியோட வாக்கு வங்கியும் குறையும் என்ற உண்மை பலருக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வலுக்கட்டாயமாக வேறு ஏதாவது மெத்தடில் போய் வேணால் யாரோட கூட்டணி வைக்கலாம். ஆனால் அவர்கள் யாரோட கூட்டணி வைத்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதுதான் எனக்கு என்னுடைய அரசியல் புரியுது. தெரியல, அவர் என்ன வந்தாருன்னு தெரியல. வந்தார், ஏதோ ஏர்போர்ட் கூடாதுன்னு சொன்னார். ஏன் ஏர்போர்ட் கூடாதுன்னு சொன்னான்னா வேறு இடத்துல எங்கே ஏர்போர்ட் வைக்கணும்னு சொல்லலை. ஏதோ வந்துட்டு அப்பப்போ ஒரு கேமியோ ரோல் மாதிரி இந்த சினிமாவில் சொல்லுவாங்களா, கௌரவ வேடம் மாதிரி அப்பப்போ வந்துட்டு போகிறார். அவ்வளோ இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.